இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? பிரியா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல அர்ஜுனை பிடிக்கிற அவசரத்திலே இருந்தீங்க. இப்பவும் இருக்கீங்க. இந்த கேஸ் தொடங்கி 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியா, இந்த கேஸ் தொடங்கி 6 மாசமாச்சு. முதல்ல இந்த கேஸை யார் எடுப்பாங்களோன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க எடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா உங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலை பார்த்து வருத்தப்பட்டேன். இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்ற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். கொலையான 2 பேரும் டாக்டர்ஸ், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர்ஸை மட்டும் ஏன் கொலை பண்றான்றதை நீங்க ஏன் யோசிக்கலன்றதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்றது தான் முக்கியம். மோரோவர், இன்ஸ்பெக்டர் கிரிதரோட ஃபைலில் என்ன இருந்துச்சுன்னு நீங்க பார்க்கல. அதில் இருந்தது சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனோட மர்டர் டீடைல்ஸ். உங்க கேஸுக்கும் அந்த மர்டருக்கும் எந்த லிங்க்கும் இல்லைன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. த பிரைம் டார்கெட் ஆன் திஸ் கேஸ் வாஸ் சயின்டிஸ்ட் ராமச்சந்திரன். 6 நாளா தேடுற அந்த பையனை 7வது நாள் அரெஸ்ட் பண்ணி 8வது நாள் கேஸை க்ளோஸ் பண்ணி வேற கேஸ்ல பிஸி ஆயிடலான்னு நினைக்கிறதுக்கு இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கேஸ் இல்லை மிஸ் பிரியா. இந்த கேஸ் தொடங்கி பல வருஷமாச்சு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, இனியும் நடக்க தான் போகுது. யாராலையும் இதை தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அது இப்ப இல்லை. டாக்டர், சயின்டிஸ்ட்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல பிரியா? இந்த கேஸ் தொடங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அது எப்படி? பிரியா, நீங்க இந்த மெடிக்கல் ரிசர்ச் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூன்னு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உலக்கி கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா இருந்து என்னடா பண்றதுன்னு தவிக்கும் போது புது மருந்து கண்டுபிடிக்கிறன்ற சாக்கில் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை கொலாப்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டு மேல நடத்துற போர் தான் பயோ வார். ஹலோ மேடம், டாக்டர் அரவிந்தை கொண்டுட்டாங்க. ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். என்ன, டாக்டர் அரவிந்தையும் கொண்டுட்டானா? பிரியா, நீங்க இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? மனுஷங்க மேல நடந்த அறிவியல் பரிசோதனை பத்தி. கேள்விப்பட்டிருக்கேன். குட். நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிரியா, நமக்கு இந்த சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். இதை மையமா வச்சு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவங்களோட ராணுவ வீரர்கள் எதிரிகளோட தொடர்ந்து சண்டை போட முடிவு பண்ணி ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு அதை ஜெர்மன் பிணை கைதிகள் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு ரூம்ல வச்சு ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த கேஸை விட்டு 15 நாளா அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த 4 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இதை ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்க. 1960ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் ஃப்ளூவை டெஸ்ட் பண்ண 2 ஆய்வுகள் நடத்தினாங்க. அது என்னன்னா 113 பிறந்த குழந்தைங்களை ஒரு டியூப் மூலமா குளிர்ந்த நீர்ல அழுத்தி பரிசோதிச்சாங்க. அப்புறம் அந்த குழந்தைய தலைகீழ திருப்பி கொடூரமா இன்னொரு ஆய்வு நடத்தி கொண்டு இருக்காங்க. இதை பார்ன் பேபி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்க. அப்புறம் நிமோனியாவை கியூர் பண்றதா சொல்லி ஒரு டாக்டர் 25 பிணை கைதிகளை கொதிக்கிற தண்ணியில அழுத்தி டெஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை முதுகுல கொதிக்கிற தண்ணியை ஊத்தி கொடூரமான முறையில டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுக்கு அவன் வச்ச பேரு பாயில்டு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் நாசி எக்ஸ்பெரிமெண்ட். ப்ரொஃபசர் ஜோசப் மெங்லேங்கிறவர் உப்பு தண்ணியில மனிதர்களை ஊற வச்சு விசித்திரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுலயும் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல போன் மசில் அண்ட் நர்வ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அனிஸ்தீஷியா தராமலே பண்ணியிருக்கான். அப்புறம் கெமிக்கல், கேசஸ், ஸ்டெரிலைசேஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பிரியா. ஏதோ 1960ல ஃபாரின்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அர்ஜுன் கேஸை ஹேண்டில் பண்ற எனக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? கூல் சம்பந்தம் இருக்கு மிஸ் பிரியா. என்ன? ஆமா பிரியா, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன நம்பலையா? இந்த கிராஃபை பாருங்க. 2007ல 132, 2008ல 288, 2009ல 637, மொத்தம் 957 பேர் செத்து போயிருக்காங்க ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ல. அதுவும் நம்ம இந்தியாவில் தான். இது 2009ஓட முடியல பிரியா. 2010ல 668 பேர், 2011ல 438 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காம்பன்சேஷன்ற பேர்ல வெறும் 38 பேருக்கு நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி மீடியா டெலிகாஸ்ட் பண்ணாலும் அரசாங்கம் உங்களை மாதிரி எந்த தொடர்பும் இல்லைன்னு சைலண்டா இருக்கு. இதை விட கொடூரமான விஷயம், have India's poor people become guinea pigs? guinea pigsனா ஒரு ட்ரக் கம்பெனி புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வாயில்லாத ஜீவன்களான எலி, guinea pigs, நாய், குரங்குன்னு லேப்ல வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க.
கடைசியா அந்த மருந்தை உபயோகப்படுத்துற மனுஷன் மேலேயே பரிசோதிப்பாங்க. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு தான் உங்க இந்தியா. இந்தியாவில் இருக்கிற சில அதிகாரிங்க, டாக்டர்ஸ், கம்பெனிஸ், இங்க இருக்கிற சில அரசாங்க அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்பாவி மக்களை லேபுக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு கினிபிக்ஸ் போல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர், ஆந்திரான்னு இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய் இருக்கிறவங்களுக்கு இதை தரமாட்டாங்க. நோய் இல்லாதவங்களா பார்த்து தான் அந்த மாத்திரையை தருவாங்க. ரிசல்ட் சக்சஸ் ஆச்சுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் பார்ப்பாங்க. இதை பத்தி கேட்கறவங்க யாருமே இல்லை. இதை பத்தி நிறைய வீடியோ சோஷியல் மீடியால வந்திருக்கு. கோயம்புத்தூர், ஆந்திரா, பீகார்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பாருங்க. எங்ககிட்ட கூலிக்கு போனா என்ன கிடைக்கும்? 25-30 ரூபாய். எவ்வளவு நாள் இப்படி வேலை செய்ய போறீங்க? ஹைதராபாத் வாங்கன்னு கூட்டிட்டு போய் சின்ன டேப்லெட்டை கொடுத்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. கொடுத்த டேப்லெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு போனோம். Uneducated and desperate, they signed up without knowing what they were letting themselves. உடம்பெல்லாம் ஒரே வலி, கை வலி, கால் வலி. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுல இருந்து ஒரே வலி. வேலைக்கு போக முடியாம படுத்த படுக்கையா இருக்க. 8000 ரூபாய் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. கூலி வேலை செஞ்சப்ப கூட சந்தோஷமா இருந்தேன். அந்த மாத்திரையை சாப்பிட்ட அப்புறம் என் 2 கண்ணும் போய் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். வாழவே பிடிக்கல, செத்து போயிடலான்னு தோணுது. இல்லாததை சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிடல் பேரை கேட்டாவே பயமா இருக்கு. ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போனேன். லேபிள் இல்லாத 2 வகை மருந்து கொடுத்தாங்க. என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் பொழைக்கிறதே கஷ்டம். A doctor he didn't know gave him 2 bottles of unlabeled pills, asked him to sign a form in English that he couldn't read. For 2 years, the doctor insisted Srivastava took the pills. He never told him they were for a clinical trial on an experimental drug. He never gave him any money. எங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது சார். அவங்க கேட்ட இடத்துல கை நாட்டு வச்சோம். எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் ஏன் இப்படி அநியாயம் நடக்குதுன்னே தெரியல சார். இதை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சில ஹையர் அஃபிஷியல் பேசியிருக்காங்க பாருங்க. இது ஒரு மார்க்கெட் வியாபாரம், நான் அப்படிதான் சொல்லுவேன். அரசாங்கம் ஏன் கவனிக்காம இன்னும் மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இது போல எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு கோடி கோடியா பணம் தேவைப்படும். அதை மொத்தமா குறைக்கிறது தான் இந்த பெரிய பெரிய பார்மசியோட நோக்கம். சூப்பர் ப்ராஃபிட்ஸ். ஒரு கார் போதாது, 10 கார், பெரிய வீடு, பெருசா அரண்மனை மாதிரி. இவங்களோட பேராசை தான் இந்த அப்பாவி மக்களை பலியாட ஆக்கிக்கிட்டு இருக்கு. கொடுமை என்னன்னா, மருந்து சீட்ல டாக்டர்ஸ் கையெழுத்து புரியாம வருஷத்துக்கு 7000 பேர் இறந்து போறாங்க. நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, உங்க கேஸ் வந்துருச்சு. மனிதனை பொறுக்கிறதே ஒரு வரம் பிரியா. பூமியில நம்ம சாதாரண ஜீவன்றதை உணராம நம்ம எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க பிரியா, எங்கேயோ 1960s நடந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடக்கலையா? உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறவங்கள இதை அஃபெக்ட் பண்ணலையா? சின்ன தலைவலி வந்த உடனே மெடிக்கல் ஷாப் போய் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியான போதுன்னு நினைக்கிறோம். வயிற்றுல வளர்ற குழந்தைய பற்றி கவலைப்படாம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சினிமா, ஷாப்பிங் மால்னு அலைஞ்சு நார்மலாக ஆக வேண்டிய டெலிவரியை சிசரியன் வரைக்கும் கொண்டு போயிடுறோம். நம்மளை சார்ந்தவங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன முக்கியம் இருக்கு பிரியா? இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு டாக்டர். அது மீறி போகும்போது இயற்கை தன்னோட வேலையை காட்டும். பிரியா, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது? May 6 சில மாசத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கா? அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாக்ட்லி பிரியா. ஆனா அங்க நடந்தது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். அது இங்க தான் நடந்தது.
இருந்து பார்க்க இது ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ள நடந்தது வேற. இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விதத்துல லேபை செட் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் நந்தினி, டாக்டர் சந்துரு, டாக்டர் அரவிந்த், இந்த 3 பேரும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச மெடிசனோட 100% ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டால கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. செத்தவங்களை பத்தி யோசிக்காம அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. ஒரு ஆள் மேல 3 விதமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சிருக்காங்க. அதுல வந்த ரிசல்ட்டை வச்சு புதுசா இன்னொரு ஆள் மேல மறுபடியும் 3 விதமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. கடைசியா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை அர்ஜுன் மேல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அர்ஜுனோட மொத்தம் 10 பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மற்றவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியா அர்ஜுன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எவிடன்ஸையும் விடாம மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாஸ்ட்ல அர்ஜுன் தீக்காயத்தோட தூக்கி வீசப்பட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்து பொழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு அர்ஜுன் மட்டும் பொழைக்கல டாக்டர், இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான். இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? நாம இப்ப இருக்கிறது அர்ஜுன் ஊர் தான். வீடு தான் போய் தேடணும்.